விட்டு வெளியில ஓடும்படியாக, எதை விட்டு ஓடும்படியாக? வளர்ச்சியை விட்டு வெளியில ஓடும்படியாக. அந்த வெளியில ஓடும் போது ஒருவேளை நம்ம சபையில இருக்க பிள்ளைகளா இருக்கட்டும், ஒருவேளை வெளி பிள்ளைகளா இருக்கட்டும், அதுகளுக்குன்னு ஒவ்வொரு 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 பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு மாநில பசங்களுக்கும் தேவன் நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, ஆண்டவர் என்னோட இருக்கிறார் நினைக்கிறீங்கல்ல, அதே போல பிசாசான போய் ஆண்டவர்கிட்ட சொல்றான், உங்க பிள்ளைகளும் எனக்கிட்ட இருக்கு, உங்க பிள்ளைகளும் எனக்கிட்ட இருக்கு. அப்படிங்கும் போதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், ஜீவ புஸ்தகத்தில் உள்ள பேர் எடுத்து காட்டுறார், இது என்னுடைய பேரு, இது உன் பேருன்னு வைங்களேன். இப்போ புவனாவா இருக்கட்டும், கிஷோரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்க பேரை எப்படி போடுறாருன்னு வைங்களேன். இதை பிசாசனம் என்ன சொல்றாருன்னா, இது உங்க பிள்ளைங்க தான் இல்லைன்னு சொல்லலை, நீங்க போட்ட கோடு ஒன்று இருக்கு, நல்லா கவனமா புரியுங்க. நீங்க போட்ட கோடு இருக்கு, இந்த கோட்டை விட்டு உங்க பிள்ளைங்க எங்க ஓடுதுன்னு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? இந்த கோட்டை விட்டு வெளியே ஓடுது உன் பிள்ளை. இந்த பிள்ளைக்கு என்னன்னா, சாபமும் இருக்கும், பாவமும் இருக்கும். பாவம் நிறைந்தது எல்லாம் தாய் தப்ப பேச்சு கேட்காதுங்க. இன்னைக்கு சொல்லிட்டாரு, பாவத்துக்கு போற பிள்ளைகள்லாம் தாய் தப்ப பேச்ச மீறும், சாபத்துக்கு போறதெல்லாம் தாய் தப்ப பேச்ச மீறும், அநியாயம் செய்யறதெல்லாம் தாய் தப்பின் பேச்ச மீறும், உங்களை மதிக்காது. ஆனா பரிசுத்தமா இருக்கிறது எல்லாமே தாயும் தகப்பனை மீறாத ஒரு குழந்தையா இருக்கும், உலகத்துல போகாத ஒரு குழந்தையா இருக்கும், உலகத்துல ஓடாத ஒரு குழந்தையா இருக்கும், உலகத்துல பார்க்காத ஒரு குழந்தை, அதிசயமான குழந்தையா இருக்கும். பார்க்க வேணும்னா அடுத்தவங்க கேவலமா பேசலாம், ஆனா தேவனுக்கும் அவங்களுக்கும் உண்மையா இருக்கணும்னா நம்ம அந்த கோட்டுக்கு உள்ளாக இருக்கணும், கோட்டை விட்டு வெளியே ஓடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வண்டிக்கெல்லாம் ரோடு போட்டு வச்சிருக்காங்க. ரோட்டை விட்டு ஒரு வீடு கீழே வந்துட்டா போச்சு. என்ன வச்சு இப்போ சின்ன வண்டியில் போகிறவங்க ஆக்சிடென்ட் ஆகுது, இறக்குறாங்க. பெரிய வண்டியில் லாரியில் போகிறவங்க இறக்குறாங்க. இப்போ பஸ்ஸு ஓட்டுற ரோட்டை விட்டு ஒரு 2 வீலை கீழே விட்டானா எத்தனை பேர் சாகணும்? எத்தனை பேர்?